أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه أجمعين، أما بعد، فإن أصدق الحديث كتاب الله، وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏக இறைவன் அல்லாஹ் ஒருவனுக்கே சொந்தம். சாந்தி சமாதானம் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்கள் உற்றார் உறவினர்கள், சஹாபா தோழர்கள், தாபிஈன்கள், தபுஉ தாபிஈன்கள், குறிப்பாக நம் அத்தனை பேர்கள் மீதும் என்றும் நிலவட்டுமாக. அன்பான சகோதரர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, இன்றைய ஹுத்பா பேருரையின் தலைப்பு, மனிதா உன்னை நீ அறிவாய். ஒரு மனிதன் தான் எப்படி படைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை அறிந்து கொண்டால் அவன் நம்மை படைத்தது யார், எதற்காக படைத்தான், எனது இலக்கு லட்சியம் என்ன என்பதை உணர்ந்து கொள்வான். ஒரு மனிதன் தான் படைக்கப்பட்ட யதார்த்தத்தை புரிகிற பொழுது கிபிரியத்து அழிந்து, பெருமை பாராட்டுதல் அழிந்து, இத்தாஅத் இறைவனுக்கு கட்டுப்படுதல் என்கிற ஒரு நிலைக்கு வந்து விடுவான். அல்லாஹ் மனிதனை படைத்ததை பற்றி அல்லாஹ் குறிப்பிடுகிற பொழுது எப்படி மனிதன் படைக்கப்பட்டிருக்கிறான், ஒரு விதமான பலகீனமான மனுஷனாகத்தான் படைக்கப்பட்டிருக்கிறான். மனிதனை பற்றி அல்லாஹ் பயன்படுத்துகிற வார்த்தையை பாருங்கள். இந்த வார்த்தைகளை ஒரு மனிதன் உணர்ந்து கொண்டால் அவன்கிட்ட பெருமை இருக்காது, கண்டிப்பா பெருமை இருக்காது. அவன்கிட்ட இத்தாஅத்து கண்டிப்பா இருக்கும். அல்லாஹுக்கு கட்டுப்படுதல் என்கிற பணிவு அவனுக்கு வந்துவிடும். அல்லாஹ் எப்படியான வார்த்தையை பயன்படுத்துறான் பாருங்க. மனிதனை பற்றி சொல்கிறான், ஹலூஆ, ஜஸூஆ, மனூஆ, ஜஹூலா, கஃபூரா, வலூமா. இதெல்லாம் மனிதனுக்கு அல்லாஹ் கொடுக்கிற பெயர். மனிதன் எப்படிப்பட்டிருக்கிறான்? ஹலூஆ, அவன் அவசரக்காரனாக படைக்கப்பட்டிருக்கிறான். ஜஸூஆ, ஏதாகிலும் ஆபத்து ஏற்பட்டு விட்டால் பதஷ்டப்படுகிறான், பதறுகிறான், எது ஆயிருமோன்னு பயப்படுறான். அல்லாஹ் தவக்கலை விட்டுட்டு பதறான் அவன். மனூஆ, அவன் நன்மை அவனுக்கு அல்லது ஒரு வாய்ப்பு வசதி கிடைத்து விட்டால் யாருக்கும் கொடுக்க கூடாது, தனக்கு மட்டும் வச்சுக்கிறணும் அப்படிங்கிற ஒரு தடுப்பவனாக இருக்கிறான். அடுத்து சொல்றான் ஜஹூலா, அவன் எல்லாம் தெரிஞ்சவன் நினைக்கிறான் மனுஷன். ஜஹூலாங்கிறான் அல்லாஹ், நீ அறிவிலியாக இருக்கிறாய். கஃபூரா, இன்னொரு இடத்துல சொல்றான் நன்றி கெட்டவனாக இருக்கிறாய். லலூமா, அநியாயக்காரனாக இருக்கிறான். இதெல்லாம் படைத்த ரப்பு மனிதனுக்கு கொடுக்கிற பெயர். பலகீனமா படைக்கப்பட்டிருக்கிறான். எப்படியான பலகீனம் தெரியுமா? தடை செய்யப்பட்ட
கெட்ட காமத்திற்கும் அருவருப்புக்கும் உரித்தானவைகளுக்கு சரணடைந்து விடுகிறான். இதான் மனிதன், பலகீனமான மனிதன். தடை செய்யப்பட்டிருக்கிறது, அது கெட்ட விஷயம், காமமான விஷயம், அருவருப்பான விஷயம், மானக்கேடான விஷயம். ஆனால் அதற்கு சரணடைந்து விடுகிறான். எவ்வளவு பலகீனம் பாருங்கள். அது மட்டுமல்ல, அவன் கெட்ட செயல்களை ரசிப்பதிலும் அதை சுவைப்பதிலும் அழகுபடுத்தி காட்டுகிறான். இதான் மனிதனுடைய தன்மை. கெட்ட விஷயம், அதை பற்றி அவன் கவலைப்படவில்லை, ரசிக்கிறான். அதற்காக வேண்டி தன்னுடைய நேரத்தை கொடுக்கிறான். எவ்வளவு அசிங்கமான மனுஷன் பாருங்களே. எப்படிப்பட்ட ஒரு நிலையில் படைக்கப்பட்டான் என்பதை உணராமல் இருக்கிறான். மனிதா, நீ படைத்ததை உணர்ந்து பார். அல்லாஹ் சொல்றான் பாருங்க, இன்னொரு வசனத்துல சொல்றான், ஹல்லதா அலல் இன்சானி ஹீனும் மினத் தஹர் லம் யகுன் ஷைஅம் மதுக்கூரா. காலத்தில் ஒரு நேரம் மனிதன் விஷயத்திலே வந்தது. லம் யகுன் ஷைஅன் மதுக்கூரா, குறிப்பிட்டு கூறுவதற்குண்டான இல்லாத நிலையில் தான் மனிதன் இருந்தான். அவன் படைக்கப்படுவதற்கு முன்னால் எப்படி இருந்தான்? படைப்புடைய விஷயத்தை எடுத்து பாருங்கள், எப்படி இருந்தான்? லம் யகுன் ஷைஅன் மதுக்கூராங்கிறான். ஷைஅன் ஒரு விஷயமாகவே, அவனை ஒரு பொருட்டாகவே. ஷை என்றால் ஒரு சாதாரண ஒரு துரும்பு போன்று கூட அவனை உணர முடியாத அளவுக்கு இருந்தான். இதை யதார்த்தத்தை புரிஞ்சுக்க குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இப்படியெல்லாம் புரிஞ்சண்டா நமக்கு என்ன சொத்து பதவி எது வந்தாலும் சரி பெருமை இருக்குமா? தவாது வராதா? பணிவு வராதா? அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட வேண்டும் என்கிற எண்ணம் வராதா? அடுத்த வசனத்துல சொல்றான், இன்னா ஹலக்னல் இன்சான மின் நுத்ஃபா. இன்னும் தெளிவுபடுத்துறான் அல்லாஹ். ஷைஅம் மதுக்கூரான்ட்டான். நீ சொல்லப்படுகிற அளவுக்கு ஒரு விஷயமாகவே இல்லை, ஒரு பொருட்டாகவே இல்லை என்று சொல்லிட்டு இப்ப தெளிவுபடுத்தலாம். இன்னா ஹலக்னல் இன்சான மின் நுத்ஃபா. நாம் உம்மை எப்படி படைத்தோம் தெரியுமா? நுத்ஃபா, ஒரு விந்து துளியில் இருந்து படைத்தோம். அம்ஷாஜ், அந்த விந்து துளி கூட அம்ஷாஜ்ங்கிறான். ஆணும் பெண்ணும் கலந்த அந்த விந்து துளிகளில் படைத்தோம் நாம். அப்படியானால் உனக்கு பார்வையை தந்திருக்கிறோம், கேட்கும் புலனை தந்திருக்கிறோம். ஏன் தந்தான் அல்லாஹ்? அதையும் அல்லாஹ் பதில் சொல்லுகிறான். உன்ன சாதாரணமான நீ வெறுப்பாக அசிங்கமாக நினைக்கிற நுத்ஃபாவிலிருந்து படைத்திருக்கிறோம் என்று சொல்லிட்டு, அப்படியானால் உனக்கு பார்க்கிற சக்தியும் கேட்கிற சக்தியும் தந்திருக்கிறான. அது எதற்காக வேண்டி சிந்தித்தாயா? நம்ம என்னைக்காவது சிந்தித்து பார்த்தோமா? எதுக்கு தந்தான்ல கண்ணை, எதுக்கு காதை தந்தான்? அல்லாஹ் சொல்றான் நபுத்தலி. அந்த வசனத்தை படிச்சு பாருங்க. அம்ஷாஜ், கலந்த ஆணும் பெண்ணுடைய நுத்ஃபா, அந்த விந்திலிருந்து படைத்திருக்கிறோம். நபுத்தலி, நாம் சோதிப்பதற்காக வேண்டி ஃபஜஅல்நாஹு சமீஅன் பஸீரா, கேட்கிறதையும் பார்க்கிற புலனையும் நாம் அமைத்திருக்கிறோம். எதற்கு தெரியுமா? உன்னை சோதிப்பதற்காக. இந்த கண்ணை கொடுத்திருக்கிறான் சோதிப்பதற்காக, காதை கொடுத்திருக்கிறான் சோதிப்பதற்காக. எதை கேட்கிறாய், எதை பார்க்கிறாய்? மனிதா, நீ எதை கேட்கிறாய்? எதை கேட்கிறோமோ? குர்ஆனையா கேட்கிறோம்? எவ்வளவு அசிங்கங்களை கேட்கிறோம்? அல்லது அடுத்தவனை பற்றி பேசப்படுகிற செய்திகளைத்தானே கேட்கிறோம், அவதூறுகளை கேட்கிறோமே. அதுல உள்ள ஆர்வம். அல்லாஹ் நபுத்தலி வஜஅல்நாஹு சமீஅன் பஸீரா, இந்த இரண்டையும் நான் கொடுத்திருப்பது உன்னை சோதிப்பது, நாம் சோதிப்பதற்கு கொடுத்திருக்கிறோம். இப்படி நினைச்சு பாருங்க. இந்த கண்ணை வச்சு தப்பா பார்க்க மாட்டோம், இந்த காதை வைத்து தப்பான விஷயங்களை கேட்க மாட்டோம். நபுத்தலி நமக்கு வந்துடும். அல்லாஹ் இப்திலாவுக்கு தந்திருக்கிறான், சோதிப்பதற்காக நீ தந்திருக்கிறான். சும்மா அப்படி விட்டுட்டானா? இப்படி எல்லாம் ரெண்டையும் தந்துட்டு சும்மா விட்டுட்டானா? அடுத்து சொல்றான், இன்னா ஹதைனாஹு ஸபீல, நாம் உங்களுக்கு வழிகளை ஏற்படுத்தி இருக்கிறோம். ரெண்டே வழிதான்ப்பா, ரெண்டு வழி. இம்மா ஷாக்கிரா ஓ இம்மா கஃபூரா. ஒன்று, நீ ஷாக்கிரா இரு, இறைவனுக்கு நன்றி சொல்பவனாக இருக்கிறாயா, அல்லது இம்மா கஃபூரா, அல்லது நன்றி கெட்டவனாக இருக்கிறாய். இந்த ரெண்டு தான். இந்த ரெண்டு விஷயத்தை நீ புரிந்து கொள். இம்மா ஷாக்கிர், இம்மா கஃபூர். நீ நன்றி உள்ளவனா அல்லது நன்றி கெட்டவனா முடிவு செய்துக்க. உன்னுடைய கையில தந்துட்டோம். உனக்கு கண்ணை கொடுத்து, காதை கொடுத்து, இவ்வளவு பெரிய தோற்றத்தை கொடுத்து, அழகுபடுத்தி, அல்லாஹ் அஹ்ஸன் தக்வீம்ங்கறான், அழகா படைச்சிருக்கிறான். உன்னை
நுத்துஃபால படைச்சாலும் அழகா படைச்சிருக்கிற. எதற்கு தெரியுமா? நபுத்தலி, உன்னை சோதிப்பதற்காக. 2 வழியை காமிச்சிட்ட. இம்மா ஷாக்கிர் இம்மா கஃபூர். என்ன எதை முடிவு செய்ய போகிறாய்? நன்றி சொல்ல போகிறாயா அல்லாஹ்வுக்கு? நன்றி கெட்டவனாக வாழ போகிறாயா? இந்த வசனத்தை திரும்ப ஜும்மாவுடைய நாளில ஃபஜ்ர் தொழுகையில இதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதி இருக்கிறாங்க. கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க என்பதற்காக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இதை நமக்கு சொல்லி காட்டுகிறான். அடுத்து அல்லாஹ் சொல்றான், மனுஷன் எவ்வளவு பலகீனமானவன் தெரியுமா? நான் பெரிய பலசாலி நினைக்கிறாயா? அல்லாஹுல்லதி ஹலக்கக்கும். இன்னொரு வசனத்துல சொல்றான், அல்லாஹுல்லதி ஹலக்கக்கும் மின் துஃபின் ثم جعل من بعد ضعف قوة. ரப்பல் ஆலமீன் மனுஷனை உங்களை எப்படி படைத்திருக்கிறான் என்றால் பலகீனமா படைத்திருக்கான். ஒத்துக்க, பலகீனமா படைச்சிருக்கிறான். ثم جعل من بعد ضعف قوة. பலகீனத்திற்கு பிறகு கொஞ்சம் பலசாலியா படைச்சிருக்கிறான். முதல்ல பிறக்கும் போது ஒண்ணுமே லா தஅலமுன ஷைஆ, எதுவுமே தெரியாதவனாகத்தான் நீ படைக்கப்பட்டிருக்கிறான். பிறந்த உடனே கத்த மட்டும்தான் தெரியுது, உம்மான்னு கூட சொல்ல தெரியலையே. கொஞ்சம் சிந்திச்சு பார்த்தோமா? எவ்வளவு பேசுகிறோம், எவ்வளவு தர்க்கம் புரிகிறோம். பிறந்த உடனே தாயை பார்த்து அம்மா என்று கூட உன்னால் பேச முடியலையே, அழுக முடியலையே. சும்மா கத்துனா நாள் போகும்போதுதான் அம்மா அம்மாங்கிற வார்த்தைகளை மொழிகிறாய். கத்தினால் உன்னுடைய உணவை கூட உன்னுடைய தாயின் மார்பகத்தை தேடி குடிக்க முடியலையே. மிருகத்தை பார், அது தன் குட்டி போட்ட உடனே தன்னுடைய தாயின் மடுவை பார்த்து அது ஓடி போய் குடித்து அதனுடைய ரிசுக்கு அது தேடிக்கொள்கிறது. லா தஅலமுன ஷைஆ, ஒண்ணுமே தெரியாம படைச்ச. அதுக்கு தான் அல்லாஹ் சொல்றான், மின் துஃப், பலகீனமாகவே அல்லாஹ் பட. மின் பஅதி துஃபின் குவா, அதற்கு பிறகு அல்லாஹ் உனக்கு கொஞ்சம் சக்தியை கொடுக்கறான். அப்பந்தான் நீ ஆட்டம் போடுகிறாய். உனக்கு கொஞ்சம் வலிமையை கொடுத்த, கூவத்தை கொடுத்த உடனே போடுகிற ஆட்டம். பெத்த தாயை வீசி எரிந்து விடுகிறான். கூவா வந்துருச்சு, அவனுக்கு சக்தி வந்துருச்சு. அவனை ஆளாக்கியவர்களை எல்லாம் எட்டி உதைக்கிறான். கூவா வந்துருச்சு. அவனை உருவாக்கியவர்களை எல்லாம் உதைக்கிறான். கூவா வந்துருச்சு, சக்தி வந்துருச்சு. அடுத்து அல்லாஹ் சொல்றான், அது அப்படி நீடிச்சிருக்குமா? சும்ம ஜஅல மின் பஅதி குவத்தின் ضعفا, ரொம்ப இளமையாக இருக்கும்போது துடிப்போடு இருக்கிறா. அதுக்கு பிறகு கொஞ்சம் வயசு போக போக பலகீனமாகிவிட, கையை தூக்க முடியாது, காலை அதுக்கு பிறகு துழஃப் வந்துடுது. துழஃபு மட்டுமில்ல, ஷைபா, நரைத்து விடுகிறாய். யஹ்லுகுமா யஷா வஹுவல் அலீமுல் கதீர், நாடிய விதத்தில் அல்லாஹ் படைப்பான். மனிதனின் மாறுதல், அவனுடைய நிலைகளை ரப்பு தன்னுடைய கரத்தில் வைத்திருக்கிறான். நம்ம முடிவு செய்ய முடியாது. நான் எப்பொழுதும் இப்படியே இருப்பேன் என்று நாம் முடிவு செய்து விட முடியாது. ரப்புடைய கரத்தில் இருக்கிறது. கூவாவை கொடுக்கிறது, துஃபை கொடுக்கிறது. அதனால அல்லாஹ் கொடுத்த ஆற்றலை தப்பா பயன்படுத்திடாதீர்கள். அல்லாஹ் கொடுத்த ஆற்றலை சரியாக பயன்படுத்திக்கொள். அல்லாஹ் உனக்கு வசதி வாய்ப்பை தந்திருக்க, உன்னை சோதிக்கிறான். நீ புரிஞ்சுக்கிறாத என்ன? அல்லாஹ் நெடுங்கைத்துல விட்டு உன்னை விட்டு பிடிக்கிறான். அல்லாஹ் புரிந்துகொள். உனக்கு ஒரு துஃபை தருகிற பொழுது, பலகீனத்தை தருகிற பொழுது உன்னால் காலை தூக்க முடியாது, கையை தூக்க முடியாது. இதை உணரணும் மனிதன். எனவே அல்லாஹுடைய கையில் இருக்கிறது, உனக்கு எந்த சக்தியும் இல்லை. குலிக்கல் இன்சானு தஈஃபா, மனுஷனை பலகீனத்திலேயே அல்லாஹ் படைத்திருக்கிறான். இன்னொரு இடத்துல சொல்றான், லக்கது ஹலக்னல் இன்சான ஃபீ கபத் அப்படிங்கிறான். அல்லாஹ் சிரமத்திலேயே மனிதனை படைத்திருக்கிறான். தஈஃப்ங்கறான், கபதுங்கறான், சிரமத்திலேயே படைத்திருக்கிறான் அல்லாஹ். ஆக மனிதா, உன்னை உணர்ந்து கொள். ஏன் அல்லாஹ் பலகீனமா படைத்தான்? அதுல ஒரு தத்துவம் இருக்கிறது, அதுல ஒரு நுட்பம் இருக்கிறது. பலகீனமா ஏன் படைக்க வேண்டும்? அந்த நுட்பத்தை ரப்புல் ஆலமீனே சொல்லி காட்டுகிறான். அல்லாஹு யுரீது அன் யதூப அலைக்கும். இதாங்க மக்சத், இதாங்க அதனுடைய நுத்பா, இதுலதான் அதனுடைய ஹிக்மா. இதுதான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகிற ஒரு நோக்கம், நத்தீஜா என்று சொல்வார்கள். அல்லாஹ் சொல்ற, அல்லாஹு யுரீது அன் யதூப அலைக்கும். உங்களை ஏன் பலகீனமா படைத்தன் தெரியுமா? பாவம் மன்னிப்பை தேடுகிற பொழுது உன்னை மன்னிப்பதற்குத்தான் அல்லாஹ் நாடுகிறான். இதான் பலகீனமாக படைத்ததனுடைய நோக்கம். நீ என்கிட்ட பாவ மன்னிப்பு தேடு. அல்லாஹு யுரீது, அல்லாஹ் விரும்புகிறான், அல்லாஹ் விரும்புகிறான். யதூப அலைக்கும், அல்லாஹ்ட்ட பாவ மன்னிப்பு தேடு. நீ பாவம் செய்யறா, உன்னை அறியாமலே பாவம் செய்யறா. நீ சக்தி உள்ளவனாக நினைக்கிறாய், உனக்கு ஆற்றல் உள்ளவனாக நினைக்கிறாய். உன்னுடைய பதவி உன்னை அந்த அளவுக்கு ஆட வைக்கிறது, உன்னுடைய பொருளாதாரம் உன்னை அந்த அளவுக்கு கொண்டு போகிறது.
எனவே யதூப அலைக்கும், அல்லாஹ்ட்ட மன்னிப்பு கேட்டுக்க. அதற்குத்தான் பலகீனமா படைச்சிருக்கிறான். ஆனா மனுஷன் என்ன செய்யறான், அதையும் சொல்லி காட்டுகிறான். ஓ யுரீதுல்லதீன யத்தபிஊன ஷஹவாத்தி அன் தமீலு மைலன் அதீமா, ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். ஆனா மனிதன் என்ன, அல்லாஹ் உன்னை மன்னிப்பதற்கு நாடுகிறான். மனிதன் என்ன நாடுகிறான் தெரியுமா? இச்சைகளை பின்பற்றி அன் தமீலு மைலன் அதீமா, ஒரேடியாக பாவத்தில சாய்ந்து விடுகிறான். மயிலுங்கிறான் அல்லாஹ், சாய்ந்து விடுகிறான், பாவத்தில மூழ்கி விடுகிறான். ஏன் தெரியுமா? அவன்கிட்ட கூவத்து இருக்குது, அவன்கிட்ட பலம் இருக்கிறது, வாலிபம், எல்லா வகையான பலமும் இருக்கிறது, அதிகாரம் இருக்கிறது. அதனால தமிழும் மயிலா, நீ அப்படியே சாய்ந்து விடுகிறாயே பாவத்திலேயே. கொஞ்சம் யோசித்து பார். யுரீதுல்லாஹு யுகஃபிஃப அன்கும் குலிகல் இன்சானு லைஃபா, அல்லாஹ் இந்த மார்க்கத்தில் உனக்கு லேசாக்கி தந்திருக்கிறானே. ஏன் தெரியுமா? நீ பலகீனமா படைக்கப்பட்டிருக்கிறான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திரும்ப அதை மடக்கி மடக்கி சொல்லி காட்டுகிறான். இந்த விஷயத்தை நீ உணர்ந்து கொள் மனிதா, நீ உணர்வாய், உன்னை பற்றி உணரு. அப்படி உணர்கிற பொழுதுதான் உன்னுடைய பெருமைத்தனம் கீழறைக்கு வைக்கப்படும். அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட வேண்டும் என்கிற அந்த எண்ணம் உனக்கு வரும். மனுஷன் இப்படி பேசிக் கொள்கிறான், நான் என்ன செய்வது, அல்லாஹ் என்னை பாவியாக ஆக்கிவிட்டான், நானா பண்ண. அல்லாஹ் பொய் சொல்லுகிறான், கஸ்ஸாப், பொய்யனவன். அல்லாஹ் மீது இட்டு கட்டுகிறான். அல்லாஹ் சொல்றான், வல்லாஹு யுரீது யதூப அலைக்கும், அல்லாஹ் உங்களை மன்னிப்பதற்கு அல்லாஹ் விரும்புகிறான். அல்லாஹ் சொல்றான். மனுஷன் சொல்றான், அல்லாஹ் நாடிட்டா நான் பாவம் செய்யறேன். அல்லாஹ் மேல சொல்ற பொய்யா இல்லையா, அவதூறா இல்லையா? மன்னிக்க காத்திருக்கிறான் அவன். எனவே மனிதா, உன்னை நீ உணர்வாயாக. மனுஷன் எப்படிப்பட்ட வேடிக்கையான மனிதன் பாருங்க. அல்லாஹ் சொல்றான், ஒய்தா மஸ்ஸல் இன்சான துர்ரு, அவனுக்கு ஒரு தங்கடம் துன்பம் ஏற்பட்டு விட்டால், தீண்டினால், தானா, நம்ம கிட்ட துவா செய்கிறான். ஜம்பிகி, ஒரு சாய்ந்த நிலையிலே துவா செய்கிறான். கஷ்டம் வந்துட்டா ஒரு சாய்ந்து துவா செய்கிறான். அல்லது அமர்ந்து கொண்டு துவா செய்கிறான், அல்லது நின்று கொண்டு துவா செய்கிறான். எப்ப தெரியுமா? கஷ்டம், நெருக்கடி, சுகம் இல்லாம ஆயிட்டா, அல்லது ஏதாவது அவனுக்கு ஒரு ஆபத்து வந்துட்டா, அப்ப அல்லாஹ் அவன் நினைக்கிறான். அப்போ படுத்துக்கொண்டே துவா செய்கிறான், அது அப்போ உட்கார்ந்து கொண்டே துவா செய்கிறான், நினைக்கிறான், அல்லது நின்று கொண்டே துவா செய்கிறான். ஃபலம்மா, அல்லாஹ் எவ்வளவு அழகா சொல்றான் பாரு. ஃபலம்மா கஷஃப்னா அன்ஹு துர்ரஹு, அவனுடைய தங்கடத்தை, அவனுடைய தீமையை, கஷ்டத்தை, நெருக்கடியை அல்லாஹ் நீக்கிவிட்டா, மர்ர கஅல்லம் யதுனா இலா துர்ரின் மஸ்ஸ, அவனுக்கு தீங்கு ஏற்பட்டு இறைவனிடத்தில் பிரார்த்தனை செய்யாதவனை போன்று மர்ற, கடந்து போய் விடுகிறான். நன்றி கிட்டவனா இல்லையா? உனக்கு நெருக்கடி வருகிறோம், அல்லாஹ் அல்லாஹ் காப்பாத்து காப்பாத்து என்று சொன்னாயே, கூப்பாடு போட்டாயே, ஆனால் எல்லாம் நீங்கிய பிறகு அல்லாஹ்ட்ட பிரார்த்தனை செய்யாதவனை போன்று கடந்து போகிறான். இப்படி சொல்லி காட்டுகிறான் அல்லாஹ் குர்ஆன்ல. 10வது அத்தியாயம் 12வது வசனம் போய் இதெல்லாம் படிச்சு மனுஷன் நான் யார் என்பதை தனிமையில உட்கார்ந்து உணர்ந்து அழுங்க அல்லாட்ட. அல்லாஹ், நீ இப்படி பலகீனமா இருந்துட்டு நான் என்ன ஆட்டம் ஆடினேன், என்ன பாட்டு பாடினேன், எவ்வளவு தூரத்துக்கு மனிதர்களை ஆட்டி படைத்தேன், எவ்வளவு பாவங்களை செய்து கொண்டிருக்கிறேன் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். எனவே மனிதன் முதல்ல தன்னுடைய படைப்பை பற்றி உணர்ந்தால் மட்டும்தான் அவன் பலகீனத்தை உணர்கிற பொழுதுதான் பலசாலியான அல்லாஹ்வை பற்றி அவன் புரிந்து கொள்வான். இன்னும் பாருங்க, வேடிக்கையான மனிதனை பாருங்க. இதா அன்அம்னா இன்னொரு வசனத்துல சொல்றான், 41வது அத்தியாயம் 51வது வசனத்துல, இதா அன்அம்னா அலல் இன்சானி, இந்த மனிதனுக்கு அருள் கொடைகளை கொடுத்தால் அராதா, அதை புறக்கணிக்கிறான். கண்ணு அருள்கொடை, கண்ணு என்கிற அருள் கொடை, காது என்கிற அருள் கொடை, சிந்தனை என்கிற அருள் கொடை, அறிவு என்கிற அருட்கொடை. எத்தனையோ பேருக்கு, பைத்தியக்காரனை பாருங்கள், சட்டையை கிழித்து கொண்டு சாலைகளிலே செல்கிற பைத்தியக்காரர்களை பார்த்திருக்கிறோமா? அவனை பார்த்து கொஞ்சம் யோசித்து பார். அல்லாஹ் எனக்கு புத்தியை தந்திருக்கிறானே, எவ்வளவு பெரிய அருள் கொடை. கண் இல்லாதவர்களை பார்த்து கண்ணை தந்திருக்கிறானே, அருள் கொடை, நிஅமா. இதா அன்அம்னா அலல் இன்சான், மனிதனுக்கு இந்த அருள் கொடைகள் எல்லாம் நாம் கொடுத்திருக்கிறோம். அறத புறக்கணிக்கிறான். ரப்புல் ஆலமீனை தூரமாக வைத்து விலக்கி வைத்து பார்க்கிறான். இஸ்லாத்துக்கு அவனுக்கு சம்பந்தம் இல்லாம நடந்துக்கிறான்.
குர்ஆனுக்கு அவனுக்கு தூரமாக்கி கொள்கிறான், பள்ளிவாசலுக்கு அவனுக்கு தூரமாகி விடுகிறது, மார்க்கத்திற்கு அவனுக்கு தூரமாகி விடுகிறது. அவனுடைய வியாபாரம் தூரமாக்கி விட்டது, அவனுடைய பொருளாதாரம் குர்ஆனை விட்டு தூரமாக்கி விட்டது, அவனுடைய பதவி பள்ளிவாசலை விட்டு தூரமாக்கி விட்டது. இப்படி அனைத்தை விட்டும் தூரமாகி விடுகிறான். அவனுக்கு ஒரு தீங்கு வரட்டுமே, அருள் கொடைகளை கொடுக்கிற பொழுது ஒதுக்கி தள்ளினாயே, ஏதாவது ஒரு தீங்கு வரட்டுமே, கண்ணுக்கோ காதுக்கோ உறுப்புக்கோ அல்லது வேறு வகையான தீங்குகள் வரட்டுமே, பொது துஆயின் அரீதுங்கிறான். ரொம்ப துவா செய்யறான் அல்லாஹ் கிட்ட, அரீதுங்கிறான். அந்த வார்த்தைக்கு அரீது, அகலமா துவா செய்யறான், அபூர்வ துவாவை ஓதிடுறான். செய்யறதெல்லாம் பாவம், அதுக்கு பிறகு 11 மாசம் பாவத்தை செய்து விட்டு துவா அல்லாஹ் சொல்றான், துஆயின் அரீதுங்கிறான். நீண்ட நெடிய துவாவை செய்கிறான். அப்புறம் துவா, அந்த துவா நீ செஞ்ச பாவங்கள், மனிதர்களுக்கு செய்த பாவங்கள், ரப்பை மறந்து அடியார்கள்ட்ட போய் உதவி தேடியவைகள் அல்லாஹ் மன்னிச்சிருவானா? சும்மா விட்டுருவானா? உனக்கு கொடுத்ததை நினைத்து பார். மனிதனுக்கு அல்லாஹ் கொடுத்த அருள் கொடை யாரு தந்தது? கண்ணை. மனிதனா அல்லாவா? உன்னை படைச்ச ரப்பா அல்லது கபர்களில் அடங்கியிருக்கக்கூடியவர்களா? அல்லது நீ யாரை பெருசாக நினைக்கிற அவர்களா? இப்படிலாம் சிந்திக்கணுமா இல்லையா? அல்லாஹ் கொடுத்திருக்கிறான், ரப்பு கொடுத்திருக்கிறான். அப்படியானால் அவனை ஓரம் தள்ளிவிட்டு நீண்ட பிரார்த்தனையை செய்கிறாயே, உனக்கு அதில் ஏதாவது பயன் இருக்கிறதா? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கேட்கிறான். இதான் வேடிக்கையான மனிதனாக இருக்கிறான். மனிதா, நீ உன்னை உணர்ந்து பார், எப்படி படைக்கப்பட்டிருக்கிறான். அல்லாஹ்வை கேட்கிறான், அலம் நகலுக்கும் மிம்மாஇன் மஹீன். உன்னை மனுஷன் அல்லாஹ் கேட்கிறான், உன்னை படைக்கவில்லையா? பலகீனமான அருவருப்பான விந்து துளியிலிருந்து உன்னை படைக்கவில்லையா? கொஞ்சம் சிந்தித்துப்பார். உனக்கு பலகீனம், எப்படியான பலகீனம்? பொறுமை இல்லாத நிலை, கில்லத்து சபர், பொறுமை இல்லை உனக்கு. அதே போன்று உன்னுடைய அமைப்பு பலகீனமான அமைப்பு, உன்னுடைய உடல் பலகீனமாக இருக்கிறது, உன்னுடைய விருப்பம் பலகீனமாக இருக்கிறது, உன்னுடைய தீர்மானம். மனிதனை பார்த்த உடனே மாறிக்கிட்டே இருக்கிறான். உன்னை தீர்மானிக்கிறான், அதுக்கு பிறகு மாத்துறான், தீர்மானிக்கிறான், மாத்துறான். எனவே பலகீனமாக இருக்கிறாய். ரஹ்மானுக்கு கட்டுப்படுவதை விட்டு விட்டு ஷைத்தானுக்கு கட்டுப்படுகிறான். உணர்வில் பலகீனம், உணர்ச்சியில கூட பலகீனமாக மனிதன் இருக்கிறான். அதனாலதான் ஒரு அறிஞர் சொல்றார், நன்மை தரக்கூடிய அம்சங்களை எல்லாம் அவன் தீமையாக நினைக்கிறான், தீங்கு தரக்கூடியதெல்லாம் நன்மையா நினைக்கிறான். மாத்தி உணர்றானா இல்லையா? இப்படி தடுமாறுகிறானா இல்லையா? தனது செயல்களின் விளைவுகளை பற்றியே மனிதன் நினைப்பது இல்லை. அதான் அதனுடைய அர்த்தம். எனவே மனிதா, நீ யார்? உன்னை பார்த்து கேட்டுப்பார். மன் அன்த், நீ யார்? நான் எப்படி வந்தேன் என்று நீ கொஞ்சம் பார். நக்கத்துரா, மண்ணு. நீ புரிந்துக்க. ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், லம் யகுன் ஷைஅன் மதுக்கூரா. நீ யாரென்றே அறியப்படாதவனா இருந்தா. இன்னைக்கு உன் பெயரை எல்லா இடங்களிலும் பேசப்படுகிறது. உன்னுடைய வார்த்தை எங்கெல்லாம் பேசப்படுகிறதோ அங்கெல்லாம் உனக்குண்டு ஒரு மரியாதை. கொஞ்சம் சிந்தித்துப்பார். இது அல்லாஹ் கொடுத்த நிஅமத்தா இல்லையா? அல்லாஹ் கொடுத்த அருள் கொடையா இல்லையா? உன்னை நீக்கி வைத்து எதுவும் செய்ய முடியாதுன்னு ஆகிவிட்டது. ஆனா உன்னுடைய நிலைமை என்ன தெரியுமா? லம் யகுன் ஷைஅன் மதுக்கூரா. நீ யாருன்னே தெரியாமல் இருந்தாப்பா, இன்னைக்கு உன்னை நீக்கிட்டு எதுவுமே செய்ய முடியாது என்கிற அளவுக்கு அல்லாஹ் படைத்திருக்கிறான், ஆக்கியிருக்கிறான், உருவாக்கி இருக்கிறான் என்றால் அல்லாஹ்வுக்கு நன்றி சொல்ல. இம்மா ஷாக்கிரா ஓ இம்மா கஃபூரா. அல்லாஹ்வுக்கு நன்றி சொல்கிறாயா, அல்லாஹ்வுக்கு நன்றி கெட்டவனாக நடக்கிறாயா? எப்படி நடக்கிறாய்? எனவே தான் அல்லாஹ் சொல்றான், வாலிம் நீ இன்னஹு கான லலூமன் ஜஹூலாங்கறாள். அநியாயக்காரனும் அறிவிலியுமாக இருக்கிறாய். இது அல்லாஹ் சொல்ற வார்த்தை. எந்த வார்த்தையும் நான் சொல்ல இல்லை, அல்லாஹ் நம்மை பார்த்து சொல்லுகிறான். இது அவரை சொன்னா இவரை சொன்னா நினைக்காதீங்க. ஒவ்வொருவர்களும் தன்னை பார்த்து அல்லாஹ் சொல்லுகிறான். நானும் அல்லாஹ்வுடைய அடியாறு தானே. என்ன சொல்றான் அல்லாஹ்? நீ எப்படி இருக்கிறாய்? ஜஹூல், அறியாதவனாக அறிவிலியாக இருக்கிறாய். நீ அநியாயக்காரனாக இருக்கிறாய். ஏனென்றால் நீ ஷாக்கிரா இல்ல, நன்றி சொல்றவனா இல்ல, சுக்குர் சொல்றவனா இல்ல, நீ கஃபூரா இருக்கிறா, காஃபிரா. காஃபிர்னா இறை மறுப்பாளர் மட்டுமல்ல,
அல்லாவுக்கு நன்றி சொல்லாதவனை கூட அல்லாஹ் காஃபிர் தான் சொல்றான். கஃபூர், நீ காஃபிரா இருக்கிறா என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். வேடிக்கையான மனுஷன். உணர்ந்து பார். அல்லாஹ் இன்னொரு இடத்துல சொல்றான், இன்னல் இன்சான் 70வது அத்தியாயம் 21வது வசனம், இன்னல் இன்சான குலிக ஹலூஆ, அவசரக்காரனாக மனிதன் படைக்கப்பட்டிருக்கிறான். அவசரக்காரன். இதா மஸ்ஸஹு ஷர்ரு ஜஸூஆ, அவனுக்கு ஒரு தங்கடம் வரட்டுமே பதஷ்டம் அடைகிறான். ரப்பு இருக்கிறானே, அவன் மேல தவக்கல் வைப்போமே உணர மாட்டேங்கிறான், பதஷ்டம் அடைகிறான். ஒய்தா மஸ்ஸஹுல் கைரு மனூஆ, அல்லாஹ் அவனுக்கு செல்வத்தை அல்லது பொருளாதாரத்துல அல்லது பதவியில அல்லது ஒரு இடத்துல செல்வாக்கை அல்லாஹ் கொடுத்து விட்டான். மனூஆ, அதை யாருக்கும் கொடுக்காமல் அதை தடுத்து கொள்கிறான். யாருக்கும் பிரயோஜனம் இல்லாமல் அவன் இருக்கிறான். எனவே இப்படிப்பட்ட நிலையில் தான் மனிதன் இருக்கிறான். எனவே மனிதன் இப்படிப்பட்ட பலகீனத்தில் படைக்கப்பட்டிருக்கான். இங்க நமக்கு ஒரு கேள்வி வருகிறது, அல்லாஹ் பலகீனத்தில் படைக்கப்பட்டிருக்கிறான், பலசாலியாக ஆக முடியாதா? பலகீனத்தில் படைக்கப்பட்டிருக்கிறான், நான் பலகீனமானவன் சொல்லி அப்படி முடங்கி கிடப்பதா? பலகீனமானவன் மனுஷன் அப்படின்னு நோஞ்சா மாதிரி இருக்கிறதா? பலகீனத்தில் அல்லாஹ் படைக்கப்பட்டிருக்கிறான், என்னால் எழுந்து என் வீரியமாக எதுவும் செய்ய முடியாதா? அல்லாஹ் பலகீனத்தில் படைக்கப்பட்டிருக்கிறான் என்பது என்னை சோர்வடைய செய்கிறது. என்னை அல்லாஹ் கண்ணியப்படுத்தி இருக்கிறான் என்று சொல்வதற்கு அல்லாஹ்வே முரணா பேசுவதை போன்றிருக்கிறது என்கிற பல கேள்விகள் இருக்கிறது. இங்கு வெறுமனே இந்த குத்பாவில் விமர்சனம் மட்டும் செய்யப்பட்டதாக எண்ணிவிடக்கூடாது. அல்லாஹ் என்ன நம்மளை இப்படி விமர்சிக்கிறான், விமர்சனத்தை மட்டும்தானே சொல்லியிருக்க, அதுக்கு ஒரு தீர்வு சொல்லணுமா இல்லையா? அப்படியானால் பலம் குன்றியவனாக இருக்கிற நீ பலசாலியாக ஆக முடியுமாண்ட? கண்டிப்பா ஆக முடியும். அதற்கு என்ன செய்ய வேண்டும்? அல்லாஹ் சில விஷயங்களை சொல்லி காட்டுகிறான். அந்த அடிப்படையில் வாழ்ந்தால் நாம் உண்மையில பலசாலியாக இருக்க முடியும். ரப்புல் ஆலமீன் அப்படிப்பட்ட நல்ல கூட்டத்தை நம்மை சேர்த்தருள்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி ஹிஸ்பில்லாஹ் வ அஸ்ஹாபிஹி ஜுந்தில்லாஹ். அம்மா பஅத். فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. அன்பான சகோதரர்களே, பலகீனமான மனிதா இனி பலசாலியாக மாற முடியும். எப்படி தெரியுமா? குன் கவியன் பில்லாஹ், நீ அல்லாஹ்வை கொண்டு வலிமை பெறு. அல்லாஹ்வை கொண்டு வலிமை பெறு. கண்டிப்பாக நீ வலிமை உள்ளவனாக இருக்க முடியும். அல்லாஹ் பலகீனமா படைச்சிருக்கிறான்னு சொல்ற ரப்புல் ஆலமீனே, நீ பலம் உள்ளவனாக ஆக முடியும். எப்ப தெரியுமா? அல்லாஹ்வை கொண்டு பலம் பெறு. யார் ஒரு மனிதன் அல்லாஹுடன் யார் இருக்கிறாரோ அவருடன் அல்லாஹ் இருக்கிறான். யாரு அல்லாஹுடன் இருக்கிறாரோ அவர்களுக்கு அல்லாஹ் அவனுடன் இருக்கிறான். அதே போன்று யாருடன் அல்லாஹ் இருக்கிறானோ அவன் வலிமை பெறுகிறான். அப்படி பெற வேண்டுமானால் ஈமானை கொண்டு நீ வலிமை பெறு. அதுதான் ரொம்ப முக்கியமான. ஈமானை கொண்டு நீ வலிமை பெறு. நீ பலகீனமானவன் இல்ல. ஈமானை அதிகப்படுத்து, ஈமானை உறுதியாக்கு, ஈமானை பற்றியே நீ பேசு, ஈமானை பற்றிய சிந்தி. உன்னுடைய வியாபாரத்தில் ஈமானை பற்றி சிந்தி. வியாபாரம்டா ஈமானை கொஞ்சம் ஒளிச்சு வச்சுக்கிட்டு தான் வியாபாரம் பண்ணணும்னு நினைச்சா நீ பலகீனமான மனுஷன். இந்த உலகத்துல வேணும் பலசாலி, திறமைசாலி, புத்திசாலி, நல்ல ஜெயிச்சிடலாம் வியாபாரத்துல. ஆகிரத்தில் அல்லாஹ் கிட்ட நஷ்டவாளியா போயிடுவா. அதான் பலகீனம். நீ வியாபாரத்தை பற்றி பேசுகிற பொழுது ஈமானோடு பேசு. அங்க ஈமான் உனக்கு முன்னாடி வந்து நிக்கணும். வியாபாரம் வரும்போது நீ மத்தியசம் பண்ணுகிற பொழுது ஈமான் முன்னாடி வரணும். அப்பதான் அல்லாஹ்வுக்கு பயந்து பேசுவாய். அடுத்தவர்களை பற்றி நீ பேசுகிற பொழுது ஈமான் முன்னாடி வரணும். நீ ஒரு நிறுவனத்தை நடத்துகிற பொழுது ஈமான் முன்னாடி வரணும். ஈமானை கொண்டு வந்த வியாபாரம் அடி வாங்கிறோம் என்று நினைத்தால் நீ பலகீனமானவன். அல்லாஹுவை கொண்டு பலம் பெறு மனிதா. இதான் மனுஷன் உணரணும். அல்லாஹுவை கொண்டு பலம் பெறு, ஈமானை கொண்டு பலம் பெறு. அல் மூமினுன் கவி, அல்லாஹ்வுடைய தூதரே சொல்றாங்க, அல் மூமினுன் கவி, ஈமான் உள்ளவன் தான் உறுதி மிக்கவன், பலசாலி. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. ஹைர், அவன் ரொம்ப சிறந்தவன். வஹப்பு இலல்லாஹ், அல்லாஹ்விடத்தில் விருப்பமானவன். மூமினுல் கவி இருக்கிறானே, பலசாலியான மூமின். இவ்வளவு நேரம் பலகீனன்னு சொல்லிட்டு வந்தோம். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, பலசாலியான மூமின் இருக்கிறானே அவன் அல்லாஹ்வுக்கு விருப்பமானவன். அல்லாஹ் அவனை நேசிக்கிறான். அவன் சிறந்தவன். யாரை விட தெரியுமா? பலகீனமான மூமினை விட.
நோஞ்சா மூமினை விட சிறந்தவன். இந்த இடத்துல பலகீனம் பலம் என்பது உன்னுடைய உடம்பை வைத்தோ, பொருளாதாரத்தை வைத்தோ, பதவியை வைத்தோ, அழகை வைத்தோ, ஆடையை வைத்தோ முடிவு செய்வதில்லை. உன்னுடைய ஈமானை வைத்து முடிவு செய்யப்படுகிறது. அல்லாஹ்வை கொண்டு பலம் பெறு, ஈமானை கொண்டு பலம் பெறு. அதற்கு உனக்கு தேவை கவியுல் ஈமான், ஈமான்ல உறுதி. அதற்கு தெளிவான இல்மு வேண்டும், அற்புதமான கல்வி உனக்கு வேண்டும், மிக அகப்பார்வையோடு இருக்கக்கூடிய கல்வி, அல்லாஹ்வுக்கு மட்டும் பயப்படுகிற அந்த எண்ணம் இருக்க வேண்டும், நன்மையை ஏவி தீமையை தடுக்கிற ஆற்றல் உள்ளவனா இருக்கணும். அது ரொம்ப முக்கியமானது. நிறைய பேர் நல்லவங்களா இருக்கிறாங்க, நீ பலகீனமானவன் மனிதா. நல்லவனா இருந்து அப்படியே உன்னோடு நிறுத்தி கொண்டா நீ பலகீனமானவன். நல்லவனா இருக்கிறானா நீ நல்லதை பிறருக்கு எடுத்து சொல், தீமை நடந்தால் அதை தடு. நீ தான் மோமின் கவி, உறுதி மிக்க மோமின். இப்படித்தான் இஸ்லாம் பலம் குன்றியவர்களை பலசாலிகளாக ஆக்குவதற்கு சொல்லி தருகிறது. அல்லாஹ் குர்ஆன்ல பலகீனம் என்று சொல்லிட்டு, பலகீனமா படைக்கப்பட்டிருக்கிறான்னு சொல்லிட்டு 70வது அத்தியாயம், நேரத்தின் அருமை கருதி நான் வசனத்தின் நம்பரை சொல்றேன், போய் படிச்சு பாருங்க. அல்லாஹ் சொல்றான், குலிக்கல் இன்சானு தஈஃபா, மனுஷன் பலகீனமா படைக்கப்பட்டிருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு நிறுத்தையில, நீ பலசாலியா மாறணும்டா என்ன செய்யணுங்கிறத இந்த வசனத்தை 22 முதல் 35 வரைக்கும் அல்லாஹ் பேசுகிறான். அல்லாஹ் சொல்றான், நீ பலசாலியா இருக்கணும்டா அதுக்கு ஒரு 10 பண்புகளை சொல்றான். இல்லல் முஸல்லீன், நீ தொழுகையாளியாக இரு. தொழுகையாளியா இருந்தா நீ பலசாலியா இருப்பா. எந்த சூழ்நிலையிலும் தொழுகையை விட்டுறாத. அஸ்ஸலா அஸ்ஸலா அஸ்ஸலா, கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணிக்கிற பொழுதும் கூட, அந்த கடைசி நேரத்தில் கூட அஸ்ஸலா அஸ்ஸலா, தொழுகையை விட்டுறாதீங்க, தொழுகையை விட்டுறாதீங்கன்னு சொன்னாங்க. இல்லல் முஸல்லீன், நீங்க படிச்சு பாருங்க அந்த வசனத்தை எல்லாம். அது மட்டுமல்ல, எப்படியான தொழுகை, அல்லதீனஹும் அலா ஸலாத்திஹிம் தாயிமூன், தாயிமா தொழுவாங்க, நிரந்தரமான தொழுகையாளியா இரு. கொஞ்ச நாளைக்கு தொழுகிறது, கொஞ்ச நாளைக்கு தொழுகையை விடுறது, ரமதான்ல தொழுகிறது, இப்ப ரமதான் வரப்போகிறது அதுக்காண்டி தொழுகை எடுத்துக்கிறோம் அப்படின்னு இல்லை. ஜும்மாவுக்கு தொழுகிறது, சும்மா நாள்ல தொழாம இருக்கிறது, அல்லது பெருநாள்ல தொழுகிறது இல்லை. அப்படியா இருக்காத, நீ பலகீனமானவனா ஆயிடுவா. அப்படியானால் நீ உறுதி மிக்கவனா இருந்தா நீ சரியாக நேரத்தில் தொழுது விடு. அடுத்து சொல்றான், வல்லதீன ஃபீ அம்வாலிஹிம் ஹக்கும் மஅலூம், அல்லாஹ் உனக்கு கொடுத்த பொருளாதாரம். பணக்காரர்கள் எல்லாம் பேசுறான், பணக்காரர் மட்டும் இல்லை, யாருக்கெல்லாம் அல்லாஹ் அவனுடைய தேவையை தாண்டி இருக்குது அவ்வளவு பேருக்கும் தான் அல்லாஹ் உன்னிடத்தில் பொருளாதாரத்தை கொடுத்திருக்கிறானு அறிந்துகள். நிறைய பேர் அழகிய கடனுக்கு அலைகிறார், எவனும் கொடுக்கறது இல்லை, பேங்க்ல போட்டு வச்சிருக்கிறான். என்ன நீ பலகீனமானவனா இல்லையா? அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ் உனக்கு கொடுத்த பொருளாதாரம் அத 2 பேருக்கு பாத்தியப்பட்டது என்பதை உணர்ந்துகொள். லிஸ்ஸாயிலி வல் மஹ்ரூம்ங்கற அல்லாஹ். யாசகம் கேட்கிறவன், சில பேர் கேட்பான் கையேந்திடுவாங்க, அப்படிப்பட்டவன். இன்னொன்னு இல்லாதவன், அவன் கேட்க மாட்டான், ஆனா இல்ல, அவன்கிட்ட கண்ணியத்தை பாதுகாத்து கொண்டிருக்கிறான், தன்மானத்தை பாதுகாத்து கொண்டிருக்கிறான். அல்லாஹ் எனக்கு பொருளாதாரத்தை தான் என் மீது கடமை, ஹக்குங்கிறான் அல்லாஹ். கடமை உன் மீது. என்ன கடமை தெரியுமா? அவன் என்ன செய்கிறான், நம்மகிட்ட கேட்கவே இல்லையே, என்ன செய்கிறான்? அவனுக்கு 4-5 பிள்ளைகள் இருக்குத, படிக்குத, போகுத, அவன் என்ன செய்யறான், அவனுடைய நிலைமை என்ன? என் வீட்டுக்கு பக்கத்து வீட்டுக்காரன் அல்லாஹ் எனக்கு கொட்டோடு கொட்டி இருக்கிறானு, நான் என்ன செய்யறேன்? சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க. இது அல்லாஹ்வோட வார்த்தை, எடுத்து படிச்சு பாருங்க, அழுகுங்க. இதெல்லாம் படிச்சு பார்த்தனா அப்படி இல்லையே, அப்ப நீ பலகீனமானவன். உன் உடம்பு வேணும் பலமா இருக்கலாம், அப்படி வேணா இருக்கலாம் நீ, ஆனா நீ பலகீனம். வல்லதீன ஃபீ அம்வாலிஹிம் ஹக்கும் மஅலூம், அல்லாஹ் சொல்றான் உனக்கு கொடுத்திருக்கிறது ஹக்கு. கேட்டவன் உன்கிட்ட, கேட்கிறவனுக்கு கொடுத்துறா. கேட்காதவனுடைய நிலையை பார்த்தாயா? என்னைக்காவது சிந்தித்து பார்த்தோமா? பக்கத்து வீட்டுக்காரன் நல்ல ஆடை உடுத்தி இருக்கிறான், ஏதோ சாப்பிடுறான், வெளியில பார்க்க நல்ல சிறப்பா வர்றான், ஆனால் அவன் ஒன்றும் இல்லாமல் இருக்கிறான். உங்களுக்கு தெரியுமா? கஷ்டப்படுகிறானே, அதை பற்றி யோசித்தீர்களா? எனக்கு பணக்காரன், எனக்கு அதெல்லாம் யோசிக்கிறதுக்கு நேரம் இருக்குதா? எவ்வளவு பிசினஸ் தெரியுமா? இல்லை, உனக்கு தான் கடமை, ஹக்குங்கிறான் அல்லாஹ். தந்தவன் ரப்பு. நீ பிறக்கும் போது ஒன்று இல்லாமல் வந்தாய், கொஞ்சம் யோசித்து பார். அதனால தான் அல்லாஹ் சொல்றான், நீ பிறக்கும் போது ஒன்று இல்லாமல் வந்தாய், தந்தது யார்? நான் தானே உனக்கு கொடுத்தேன், நான் தானே உனக்கு. தராட்ட நீ கேட்டுருவியா? தராட்ட என்னோட நீ சண்டை பிடிக்க வருகிறாயா? ஒண்ணும் செய்ய முடியாது, நான் கொடுத்திருக்கிறேன். நான் சொல்றேன், ஹக்கும் மஅலூம் லிஸ்ஸாயிலி வல் மஹ்ரூம், இல்லாதவனுக்கு கொடு,
யோசித்து பார்த்தோமா? என் பக்கத்து வீட்டுக்காரன் யாருன்னு எனக்கு தெரியல, அவனுடைய குடும்பம் எப்படி போகுதுன்னு தெரியல, வலது பக்கம் என்னன்னு தெரியல, இடது பக்கம் என்னன்னு தெரியல, முன்னாடி என்னன்னு தெரியல, பின்னாடி என்னன்னு தெரியல, ஒரு நாளைக்கு கீழே போயிடுவோம். அப்ப என்ன செய்ய போகிறாய்? இதான் ரப்பல் ஆலமீன் கேட்கிறான். வல்லதீன யுஸத்திகூன பியௌமித்தீன், மறுமை நாளை உண்மைப்படுத்துவார். அடுத்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். எனவே அருமையானவர்களே, அது தொடராக ஒரு 10 பண்புகளை சொல்கிறான். இவைகளை உணர்ந்து நாம் செயல்பட்டால் கண்டிப்பாக நீ பலகீனமானவன் இல்லை, ஈமானுல் கவி, உறுதிமிக்க மிக அற்புதமான பலசாலியான மூமினாக இருக்க முடியும். அப்படிப்பட்ட நல்ல கூட்டத்தில் ரப்புல் ஆலமீன் நாம் அனைவர்களையும் சேர்த்தல்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வலதிக்ருல்லாஹி அக்பர் வல்லாஹு யஅலமு மா தஸ்னஊன்.